ரசுல்லா கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு, நான் வந்து அழகிய முறையில் உறவாடுவதற்கு ஃப்ரெண்டாக ஆக்கிக்கிறதுக்கு நல்ல ஒரு நபரை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரசுல்லா சொல்கிறாங்க, உன்னோட அம்மா தான் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது யார் அப்படின்னு கேட்குறப்ப அதுவும் உன்னோட அம்மா தான் அப்படின்னு சொன்னாங்க. மூணாவது யார் அப்படின்னு கேட்குறப்ப அதுவும் உன்னோட அம்மா தான் அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து என்ன எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மான்ட்டே இருக்காருன்னு சொல்லி நாலாவது யாருன்னு கேட்குறாங்க. நாலாவது உன்னுடைய அப்பா அப்படின்னு சொன்னாங்க. இந்த உலகத்தில் அழகிய முறையில் உறவாடுவதற்கு, ஃப்ரெண்டாக பழகிறதுக்கு, எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு, பெரிய சப்போர்ட் எதிர்பார்க்கறதுக்கு ஒரு மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும், அது யாராக வேணாலும் இருக்கட்டும், முதல் 3 இடங்களை ரசுல்லா வந்து அம்மாவுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. 4வது தான் வந்து அப்பானே சொல்கிறாங்க. அப்பாங்கிறவர் ரொம்ப முக்கியமான ஆள், ஆனால் அவரே 4வது இடம். முதல் 3மே அம்மா தான் அப்படின்னா, அப்போ அம்மா கிட்ட வந்து நீங்கள் எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கணும் அப்படின்றத வந்து இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது. ஆனால் இன்றைக்கி சமூகத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிள்ளைங்க க்ளோஸாக இருக்கிறதுக்கு தயாராக இருந்தாலுமே பெரும்பான்மையான அம்மாக்கள் அந்த ஸ்பேஸை கொடுக்கறதில்ல. ஏன்னா அவங்களோட ஜென்ரேஷன் இவங்களோட ஜென்ரேஷன் வேறு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது, விருப்பு வெறுப்பு இவங்களது வேறு மாதிரி இருக்கும். ஃப்ரீயாக எந்த ஒரு விஷயத்தையுமே போய் அம்மாட்ட பேச முடியாத ஒரு சூழல் சின்ன வயசுலேருந்தே வந்து பல குடும்பங்களில் ஏற்பட்டிருக்கும். நமக்கு நெருங்கின அதாவது நமக்கு ரொம்ப பிடிச்ச தெரிஞ்ச நம்மளுடைய கஷ்டம் துக்கம் நம்மளோட விருப்பம் இது எல்லாத்தையுமே இந்த காலத்து பிள்ளைங்க ஃபஸ்ட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட தான் போய் சொல்கிறாங்க. அது யதார்த்தமாயிருச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்க, சொந்தக்காரங்க, இப்போ என் செட்டில் ஒரு சில சொந்தக்காரங்க என் வயசு உள்ளவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்களில் க்ளோஸாக ஒரு சில பேர் இருப்பாங்க. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டம் விருப்பு வெறுப்புன்னு எது வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டான்னு நினச்சி அவங்கள்ட்ட தான் ஷேர் பண்ணுற மொழி யாருமே அவங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்பேஸை வந்து போன தலைமுறை அதுக்கு முந்தின தலைமுறையில் இருக்கிற தாய்மார்கள் பெரும்பாலும் கொடுக்கல. நல்ல விதமாக பார்த்துக்கிட்டாங்க, நல்லா வளர்த்தாங்க, ஆனால் அந்த ஸ்பேஸை கொடுக்கல. நம்மளுடைய செயல்களுக்கு தகுந்தாப்புல நம்ம கேட்டது எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடைமுறைப்படுத்துகிற பாக்கியத்தை வந்து அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் செய்வானாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.